நம்ம ஊர்ல சீப்பா கிடைக்குது அப்படின்னு எதையாவது வாங்கிட்டு அப்புறம் வருத்தப்படுறவங்க தான் அதிகம். நிதி அறிவில் ஒரு கான்செப்ட் இருக்கு, பை குவாலிட்டி கிரை ஒன்ஸ். அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வாங்கும்பொழுது விலை அதிகமா இருக்குன்னு ஒரு வாட்டி அழுவீங்க, ஆனா அது ரொம்ப வருஷம் உழைக்கும். ஆனா மலிவான பொருளை வாங்கும்போது சிரிச்சுட்டே வாங்குவீங்க, ஆனா அது சீக்கிரமே கெட்டு போகும் போதெல்லாம் அழுதுட்டே இருப்பீங்க. ரிப்பேர் செலவுன்னு பார்த்தா அசலை விட அதிகமாக இருக்கும். இதை உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பொருத்தி பார்க்கலாமா? கம்மி பிரீமியம்னு ஒரு இன்சூரன்ஸ் எடுப்பீங்க, ஆனா அதுல கோ பேமெண்ட் இல்லைன்னா ரூம் ரெண்ட் லிமிட்னு ஏகப்பட்ட கண்டிஷன் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரியும் நீங்க கட்ட வேண்டிய காசு 1 லட்சம் அப்படின்னு. அப்போ பிரீமியத்துல ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். மலிவானது எப்பவுமே லாபமானது கிடையவே கிடையாது. எதுல காசை மிச்சப்படுத்தணும், எதுல தரத்தை பார்க்கணும் தெரியறது தான் நிதி அறிவு. அதே மாதிரி நிர்வாக செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஒரு 50 ரூபாய் மிச்சப்படுத்த 1 மணி நேரம் அலைஞ்சு ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்க 1 மணி நேரத்தோட மதிப்பு வெறும் 50 ரூபாய் தான் அப்படின்னு யோசிங்க. நீங்க அந்த நேரத்தை உங்க ஸ்கில்ல வளர்க்கவோ இல்ல ஃபேமிலியோட செலவு பண்ணவோ யூஸ் பண்ணலாம். காசை மிச்சப்படுத்துறதை விட நேரத்தை மிச்சப்படுத்துறது தான் பெரிய முதலீடும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ். உங்க பேங்க் எஃப்டி 7% வட்டி கொடுக்குது, ஆனா நாட்டுல விலைவாசி 7% ஏறுதுன்னா உங்க லாபம் 0% தான். நீங்க வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. உங்க முதலீடு எப்பவுமே விலைவாசி உயர்வை விட குறைஞ்சது 4-5% அதிகமா இருக்கணும். அப்பதான் நீங்க உண்மையிலேயே பணக்காரன் ஆகுறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.